நாளைக்கு வாழ்கிறதுக்கு நமக்கு எரிசக்தி தேவை. நம்மளோட உடம்பு செயல்படுறதுக்கு எரிசக்தி தேவை. அதுக்கு கேலரி என்று சொல்லுவாங்க. கேலரி என்று சொல்லுவாங்க. உதாரணமாக ஒருத்தன் ஒரு நாளைக்கு வாழ்கிறதுக்கு 1000 கேலரி சக்தி போதும் என்று இருந்துச்சுன்னா அந்த உடம்பு அவ்வளவுதான் எடுக்கும். உதாரணமாக 1 கிலோ இறைச்சி இருக்குது. 1 கிலோ இறைச்சியில் 1000 கிலோ கேலரி இறைச்சி சக்தி இருக்குது. ஆனால் உடம்புக்கு கொழுப்பு சக்தியை பொறுத்த வரைக்கும் அந்த 1000 கேலரியும் தேவையில்லை. உடம்பு 50 கேலரியை தான் எடுக்கும். இறைச்சி எடுத்து நான் 1 துண்டு இறைச்சி தின்றாலும் சரி, 1 கிலோ இறைச்சி தின்றாலும் சரி, எந்த உடலுக்கு தேவை வெறும் 50 கேலரி தான் கொழுப்பு சத்தில் இருந்து அது எடுக்கும். நான் 1 கிலோ பூந்தி தின்றாலும் சரி, 1 கிலோ மஸ்கத்து தின்றாலும் சரி, ஒரு துண்டு மஸ்கத்து தின்றாலும் சரி, அதனுடைய இனிப்பு சக்தியிலிருந்து ஒரு 50 கேலரி தான் எடுக்கும். இப்படி புரதம், கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய எல்லா வகையான சக்திகளும் நம்மளோட உடம்புக்கு இயங்குறதுக்கு தேவை. அது 1000 கேலரி என்றால் அந்த 1000 கேலரியை எடுத்துட்டு இறைச்சியில் நாம் வாங்கின 1 கிலோ இறைச்சி திண்டமெண்டா 50 கேலரி எடுத்துட்டு 950 கேலரியை என்னுடைய உடம்பு கழிவாக இந்த உடம்புல கொலஸ்ட்ராலாக சேமித்து வச்சுக்கொள்ளும். இப்போ கொலஸ்ட்ரால் கொழுப்புன்னு சொல்கிறோம் இல்லவா? இந்த கொழுப்பெல்லாம் என்ன? நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுடைய கழிவுகள். அது மாதிரி தான் சுகர் என்று சொல்கிறோமே. இந்த சுகரை நாம் 50 உடம்பு 50 சுகர் அடிச்சுன்னு சொன்னால் குளுக்கோஸ் 50 எடுத்துட்டு மிச்சம் 950 குளுக்கோஸை உடம்பு சேர்த்து வச்சுக்கொள்ளும், கழிவாக வச்சுக்கொள்ளும். இளமையில் இது பாதிப்பை உண்டாக்காது. நல்லா கழுத்து வெட்டும் பிறகு தின்ன 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 உடம்பு அதை எடுத்துட்டு மற்றத்தை சேமித்து வச்சு 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 உடம்புல ஒரு இடத்த வச்சுக்கொள்ளும். எப்போ நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அப்போ இவர் எட்டி பார்ப்பார். சரி, கொழுப்பு அவரை கொலஸ்ட்ரால் வேலையை அவர் காட்டுவார், சுகரு அவர வேலையை காட்டுவார். அதுக்கு பிறகுதான் கிட்னி பழுதாகிற, கண் பார்வை மங்குற, ஹார்ட் ப்ராப்ளம் வார, இதெல்லாம் என்னத்தால வார? வெளியெங்க வார கிடையாது. நாம ஏற்றுனதுதான் நமக்கு எதிரியா வந்து நிற்கிற எதிர்காலத்தில். அப்ப நம்மளோட வாழ்க்கையில கிடைக்குதுன்றதுக்காக வேண்டி கண்ணா பின்னாட்டு நாம சாப்பிட்டோம்டா நமக்கு பின்னால பெரிய ஒரு ஆபத்து இருக்கின்றதுக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு அழகா சொன்னாங்கன்னு தெரியுமா? ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு அவனோட இடுப்பை நிமித்துறதுக்கு அவனுக்கு ஒரு புடி உணவு போதும் மாட்டாங்க ரசூலுல்லாஹ். இப்படி ஒரு புடி உணவு போதும், அதால் அவனால் வாழ முடியும். அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒருத்தருடைய உணவு 2 பேருக்கு போதும், 2 பேர் உணவு 3 பேருக்கு போதும், 3 பேர் உணவு 4 பேருக்கு போதும் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? கொஞ்சமா போட்டு கூடுதலா சாப்பிட்றதுதான் பரக்கத்து. நாம சமூகத்தில் பரக்கத்தை நின்று வழங்கியிருக்கோம்டா நிறைய போட்டு 5 பேர் சாப்பிட்றது. இன்றைக்கு ரசூலுல்லாஹ் பற்றி பெருசாக பேசுகிறோமே, நபி அவங்க வாழ்க்கையில் சாப்பிட்டதில்லை, பட்டினியாக கிடந்தாங்க, அவங்க தீட்டப்படாத கோதுமை சாப்பிட்டாங்க. தீட்டப்படாத கோதுமைண்டா என்ன சாவர்களே? நம்ம சிவப்பரிசி, இன்றைக்கு டாக்டர்மார் சிபாரிசு பண்ணுறாங்க சிவப்பரிசி, அதுதான் தீட்டப்படாத சிவப்பு கோதுமை. ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ருக்காங்க ரசூலுல்லாஹ். நாம பரிதாபப்படுற ரசூலுல்லாஹ் தீட்டப்படாத கோதுமை சாப்பிட்டாங்க. என்னத்தை பரிதாபப்படுற? அல்லாஹ்வோட தூதர் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நாள் சாப்பிட்டா மறுநாள் பட்டினின்னு கேட்கிறோம் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில். அவங்கள இன்றைக்கு இந்த கந்திரி கத்தம் பாத்தியா மௌலுத உண்டாக்குனவனெல்லாம் என்னவோ வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 50 ரக்காத் திண்டுகிட்டு இருந்த மாதிரியே பேசி 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 விருந்தோம்பல் சொல்லியே பயான் பண்ணியே காலத்தை கடத்திட்டானுவல். உண்மையிலே ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை எடுத்து பார்த்தா நபி அவங்க மாசத்துல 15 நாளைக்கு மேலே சாப்பிடலை. ரசூலுல்லாஹ்வோட சாப்பாடு ஸ்டைல் எப்படி? அவங்க எப்படி சாப்பிட்றாங்க? கிழமையில் 2 நாள், வியாழனும் திங்களும் நோன்பு பிடிப்பாங்க. சரியா? அப்போ 2 நாள் கிழமையில். அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்துலையும் 3 நாள் நோன்பு பிடிப்பாங்க. ஐயாமுல் பீல்னு சொல்லக்கூடிய நாட்கள் நோன்பு பிடிப்பாங்க. அப்படி இல்லாமல் மற்ற நேரங்களில் வீட்டை வருவாங்க, சுபோதல்ட்டு வருவாங்க, மனைவி மாட்ட கேட்பாங்க, என்ன சாப்பாடுறதுக்கான்னு கேட்பாங்க. என்ன ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அன்றைக்கு நோம்பா இருந்துக்கு வாங்க. அப்படி நோம்பா இருந்துக்குவாங்கன்னா ஒரு 2 நாள் அதில் பட்டினியாக போயிடும். இப்படி மாசத்துல 15 நாள் பட்டினி கடந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் வருஷத்துல 1 மாதம் முழுசா பட்டினி கடந்து ரமலான்ல இறங்குறான், சட்டத்தை அல்லாஹ் போடுறான். நாம மற்ற நாளெல்லாம் பட்டினி இல்லை, இந்த ரமலான் மாசத்துல பட்டினி என்ற பேரில் டைமை மாத்திக்கிறோம். ஆனா கண்ணா பின்னாடி சாப்பிட்றோம். ஓமா இல்லையா? சஹருக்கு நம்மளோட சாப்பாட்டுடைய செலவுகளுடைய அந்த மொத்த கணக்கை பாருங்க. நோம்புல நமக்கு அதிகமாக செலவு போகும், சாப்பாடு இஃப்தாருக்கு அது மாதிரி செலவு போகும். டைமிங் தான் மாற, வேலையை மாற்றிருக்கோம். அதே டைமுக்கு அதை விட கூட சாப்பிட்றோம். அதனால தான் நோம்பு முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ சிங்கள டாக்டர்மாரெலாம் சொல்லுவாங்களா,
எல்லா மற்ற டாக்டர்ஸ் மார்க்கிட்ட நோம்பு முடிய முஸ்லீமாக்கள் நிறைய பேர் வருவாங்க, ரெடியாக இருங்க, அவ்வளோ தேத்திட்டு வருவாங்க, கொழுப்பு சீனி என்று வருவாங்க, கவனம் இருங்கன்னு சொல்லுவாங்களா? ஏன் அந்த அளவுக்கு அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, நோம்புல பின்னர் பட்டினி கிடக்கிறேன் பேரு தான் அவ்வளோ ஏற்றுறான்னு அவனுக்கு விளங்கும். அப்போ அல்லாவுடைய நல்லடியார்கள், இது அல்லாட மார்க்கம். உணவுல நீங்க எல்லாம் கடந்து செய்யறத மார்க்கம் பிழைன்னு சொல்லி போட்டேன். ஆனால் நாம் என்ன விளங்கி வச்சிருக்கோம்? இன்றைக்கு ஒரு 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 சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விருந்து, திருமண விருந்துன்றது ஒரு சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளாக செய்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு அதுக்கு போட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு நம்ம நாங்கள் படுற பாடு திருமண விருந்துக்காக வேண்டி. அது மட்டும் இல்லை, ஒரு 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 திருமண விருந்து நபிய வழியில் கொடுப்போம் ஒருத்தன் ஆசைப்படுவான், ஒரு 200 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம்னு நினைப்பான். 200 பேர் சாப்பாடு கூப்பிட்டா அதில் வார 10 பேர் 20 பேரை சாப்பாடு சாப்பிட்டு விட்டு போயிடுவோம். உட்காந்து குந்திருந்து வெட்டின உடனே நிலம் என்ன, அவன் வீட்டில் தட்டுப்பாடை உண்டாக்கும், அவனுக்கு சங்கடத்தை உண்டா. எந்த கல்யாணமாவது எந்த விருந்தாவது சோறு சாப்பாடு தட்டுப்பாடு இல்லாமல் முடிஞ்ச கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமூகத்தில் ஸ்டைல் அப்படி. அது நம்மளை விட்டு நாம் தின்ன மாட்டோம், நாம் செலவழிச்சு தின்ன மாட்டோம், இன்னும் ஊராண்ட விட்ட வேணால் நமக்கு பொறுப்பு இல்லாமல் சாப்பிடுவோம். அப்படியா பழகிறேன்? இதெல்லாம் நீங்கள் இதெல்லாமா மௌலை பேசுகிறேன்னு யோசிப்பீங்க. இதெல்லாம் நபி அவங்க பார்த்துருக்காங்க வாழ்க்கையில். தோல் உண்டோ மூடி ஹஜ்ஜி செய் சதக்கா கொடு, இதை மட்டும் பேசல. நபி அவங்களோட வாழ்க்கையே நமக்கு இஸ்லாம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றதை பார்க்குறோம். அந்த அடிப்படையில் உணவு ரீதியாக ரொம்ப கவனமாக கட்டுப்பாடாக வரணும். இல்லைன்னா நமக்கு எதிர்காலத்து ஆகப்பெரிய நோய் இருக்குது. இந்த பாருங்க வகுத்த பாருங்க, தொந்தியும் தொப்பை மாதிரி. ஏன் அப்படி? ஒரு காலத்தில் நானும் திண்டால் தான் பள்ளிவாசலுக்குள்ள கந்திரி கத்தம் பாத்தியா போட்டு வெட்டினத்தால கோதாரி வந்து இப்போ எனக்கும் சீனி கொழுப்புக்கும் வரிச்சையும் செஞ்சு இருக்கிறேன். ஆனால் இளம் பிள்ளைகள் இப்படி வந்துடப்படாது. எதிர்காலத்தில் முதல்ல ஒரு அழகு இல்லையே நான் கேட்குறேன். ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இப்படி வகுத்த தள்ளிட்டு முன்னுக்கு போய்கிட்டு இருந்தா அவன் ஒரு மெச்சோர்டு அடிப்பானா, அவன்கிட்ட பொண்டாட்டி ஆசைப்படுவான்ல. நம்மளோட பொஞ்சாதி இப்படி வகுத்த தள்ளிட்டு வந்தா நாம விரும்புவோம். அதை நம்மளோட பொஞ்சாதி அழகரிக்கணும், மெலிவாரிக்கணும், நிறமாரிக்கணும், ஸ்கெல்டாரிக்கணும் ஆசைப்படுறோம். அதே மாதிரி தான் இந்த பொஞ்சாதி ஆசைப்படுவான். நம்மளோட புருஷனார் நல்லோடு. சில நேரங்களில் ஆக்கள் தெரியாமல் கேட்டுறாங்க, வாப்பாவுடைய என்ன கேட்டுறாங்க. ஏன்னா இவன் சீக்கிரமாக வாப்பா வாங்கிடலாம் தோற்றத்தில் வகுத்துல. அப்போ இது சிரிக்கிறதுக்காக நான் பேசல. எங்கட லைஃப் ஸ்டைல் இது மாறணும். சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் வாலிபர்கள் ஆரோக்கியமான நோய் இல்லாத வாலிபர்களாக வரணும்னா முதல்ல சாப்பாட்டு விஷயத்தில் கட்டுப்பாட்டுக்கு வாங்க, ஒரு எல்லைக்குள்ளே வாங்க. அதுக்கு பிறகு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த சொல்லுவாங்க ஓவரா தின்னா மந்த புத்தின்னு சொல்லுவாங்க. தின்றவனுக்கு மண்டை வேலை செய்யாது. எந்த நேரம் கழுத்து வரைக்கும் தின்னா அவனுக்கு நித்திர குணம் இருக்கும், மூளை வேலை செய்யாது. அப்போ பிரில்லியண்ட்டாக இருக்க மாட்டான். அதால தான் நீங்கள் நல்லா விளங்குங்க. பசி பட்டினி பஞ்சமண்டு கடந்து பொதுவாக கடந்து கஷ்டப்பட்டு படித்து வந்த ஆட்கள் தான் உலகத்தில் கூட. நல்லா வந்தவண்ட வரலாறை பார்த்தா தின்ன வழி இல்லாமல் தெரியும். யாரெல்லாம் தோத்து போகிறானோ, யாரெல்லாம் படிக்காமல் இருக்கானோ அவனோட வாழ்க்கை ஸ்டைலை பார்த்தா அவனோட வாப்பா சகல வசதி செஞ்சு கொடுத்துருக்கான். வயிறு நிறைய சாப்பாடு, கை நிறைய ஃபோன், இப்படி எல்லாம் செஞ்சோன்னா அவனுக்கு என்ன தேவை? ஒரு மனுஷன் முன்னேறதுக்கு ஒரு பேஸ், ஒரு எய்ம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. படிக்கிறவன்ட கேட்டால் அடே நீ நல்லா படிச்சேன்டா பின்னால் பெரிய ஆளாகலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், எல்லாம் செய்யலாம், நல்ல இடத்த கல்யாணம் முடிக்கலாம், அழகான பொண்ணை கல்யாணம் முடிக்கலாம்னு ஒரு நோக்கத்தை ஒரு குறிக்கோளை சொல்லி ஒரு பிள்ளையை வளர்க்கலாம். இது எல்லாம் இருந்தால் ஏற்கனவே இருக்கிறவன் படிப்பான நான் கேட்கேன். வசதிக்காரர்கள பிள்ளைகள் ஏன் படிக்கிறதுன்னா அவன் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறானோ அதையெல்லாம் இளமையில் அடைஞ்சிடறான். அடைகிற காரணத்தால் அவனுக்கு ஒரு அடைவு கிடையாது, ஒரு நோக்கம் கிடையாது. காலத்தை கழிக்கிறான். காலத்தை கழிக்கிற சும்மா இல்லை, சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய பாவம். அதை நாங்கள் புரிஞ்சு